வணக்கம் சதீஷ் அவர்களே. வணக்கம். எனவே ஒரு முனைப்பான எங்கு எந்த செய்தி நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் போய் நிற்பதோடு அந்த களத்தில் நின்று நிற்கின்ற பொழுது செய்தியாளர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஊடக செயற்பாட்டாளர் இப்பொழுது தேர்தலிலும் உள்ளூராட்சி தேர்தலிலும் களமிறங்கி இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், வரவேற்றுக் கொள்கின்றோம். இங்கே தமிழ் தேசிய உணர்வாளராக உங்களுடைய ஊடக பயணம் இருந்தது. உங்களை பற்றிய அறிமுகத்தை எங்கள் உறவுகளுக்கு இன்னும் சற்று சொல்ல முடியுமா? ஆமாம், கனடிய தமிழ் வானொலி நேயர்களுக்கு எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் யாழ் நகரம் 24ஆம் வட்டாரத்தில் J73 74 GS பிரிவில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகிறேன். நான் ஒரு ஊடகவியலாளராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் 6 ஆண்டு காலமாக இணைந்து செயற்பட்டு வருகிறேன். எனது செயற்பாடுகள் புலத்திலிருந்து புலம்பெயர்ந்திருக்கும் உறவுகளை சென்றடைவதற்காக நான் கடுமையான முயற்சி எடுத்து நேரடி ஒளிபரப்பாக அன்றன்று நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் உங்கள் புலம்பெயர் மக்களுக்காகவும் தாயத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் நான் தொடர்ந்து அதை ஒரு உணர்வுடன் அதை ஈடுபட்டு வந்து வருகிறேன். அது எனக்கு ஒரு திருப்தியான மனநிலையை தருகிறது. தமிழர் தேசத்தில் பல அழிவுகள், இன படுகொலைகள் நடந்த சிங்கள ராணுவம் அளித்த நிலையில் இருந்து நாங்கள் இந்த மக்களின் நிகழ்வுகள் இங்கே அடக்குமுறைகள் நடக்கின்றன. அதாவது நில ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத விகாரைகள், எமது இனத்தை அழிக்கின்ற நிகழ்வுகள், அதாவது இனத்தின் இருப்பை அழிக்கின்ற நிகழ்வுகள், அப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அந்த நிகழ்வுகளை நான் நேரடியாக தருவது என்பது எனக்கு ஒரு திருப்தியை தருகிறதாக தான் நான் கருதுகிறேன். உண்மையில் அந்த இன்றும் எங்களுடைய மண்ணில் நடக்கின்ற அநீதிகளை, குறிப்பாக நில அபகரிப்புக்கு எதிராக நடக்கின்ற போராட்டங்களை உங்களை போன்ற செய்தியாளர்கள் எடுத்து வந்த பின்புதான் சில ஊடகங்களே தொட்டு வருகின்றன. ஊடகங்களுக்கு தெரிய முன்பாக உங்களுடைய செய்திகள் ஊடாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். காணொலிகளாகட்டும் புகைப்படங்களாகட்டும் உடனுக்குடன் எடுத்து நீங்கள் வருகின்ற பொழுதுதான் உண்மை, இங்கே உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கட்டவிழ்க்கின்ற தீய சக்திகள் அதில் இருந்து விடுபட்டு உண்மை நிலையை நாங்கள் ஆராயக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக இப்பொழுது செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அந்த பற்றையில் தூக்கி எறியப்பட்டது, திரீவனுடைய வழக்கு நிகழ்வில் தாக்கப்பட்டது, இப்படியான அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என்பது போல சிலர் பேசிக்கொள்வார்கள் அல்லது மடைமாற்றம் செய்வார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் கடந்து திரு கஜேந்திரகுமார் அவர்கள் விளக்கேற்றி மாவீரருக்கு வணக்க நிகழ்வில் தட்டி வீழ்த்தப்பட்டது, இவ்வாறான விடயங்கள்லாம் உடனுக்குடன் அந்த காணொலிகள் தான் எங்களுக்கு ஆதாரமாக நின்று பேசுகின்றன. எனவே முதற்கண் அதற்கு உங்களை நாங்கள் பாராட்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த தேர்தல் பற்றி சொல்கின்ற பொழுது, நேற்றைய நாள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் தேசிய பேரவையின் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்கள் அறிமுகம் நடைபெற்றிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். அந்த நிகழ்வு பற்றி எவ்வாறு நடைபெற்றது என்ற விவரத்தை சொல்ல முடியுமா? அந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டார்கள். சுமார் எவ்வளவு மக்கள் வந்திருந்தார்கள்? கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய ஆதரவாளர்களும் வேட்பாளர்களும் தான் கலந்து கொண்டார்கள். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரு கிட்ட அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். எனவே இந்த வேட்பாளர்கள் தெரிவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அவர்கள் சொன்னது போல நாங்கள் பலரோடு இணைகின்றோம். இந்த தமிழ் தேசிய பேரவையில் அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சிகளாக பலரை இணைத்திருக்கின்றார்கள். எனவே கொள்கையில் மாறாமல் நாங்கள் வேறு விடயங்கள் விட்டுக் கொடுத்திருக்கின்றோம் என்பதை சொன்னபடி பல வகையிலும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வு எவ்வளவு வெற்றியை தந்தது? இந்த கூட்டிணைவு நீ நான் என்ற போட்டி இல்லாமல் ஒரு இனத்துக்கான அரசியலை முன்னெடுப்பதற்காக எந்த வகையிலும் எங்களுடைய நிலம் மற்ற அந்நிய சக்திகளுக்கு, சிங்கள கட்சிகளுக்கு போய்விடக்கூடாது என்ற வகையில் ஒரு போராடுகின்றவர்களுடைய கூட்டமைப்பாக பார்க்கலாமா? ஆமாம், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கட்சி தலைவர்கள் அவர்கள் எங்களுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையை ஏற்று வந்திருக்கிறோம் என்று பகிரங்கமாக நேற்று அந்த மேடைகளில் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் விளவு காலம் ஒரு 15 ஆண்டுகளாக நடந்த எங்களுடைய இந்த நீதிக்கான பாதையிலே இந்த தலைவர்கள் இணைந்திருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக 5 விரல்களும் ஒன்றிணையும் பொழுது அதனுடைய சக்தி அதிகம்.
இந்த கூட்டணிவைத்தான் நாங்கள் எங்களுடைய புலம்பெயர் மக்கள் உட்பட எல்லா மக்களுமே எதிர்பார்த்தார்கள். இனத்துக்காக கொள்கை வழி நிற்கின்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும், அது வலுவான சக்தியாக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது. இப்பொழுது மக்கள் இதை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? மக்கள் கயந்திரமாறனின் கொள்கை நேர்மை பெற்று அது ஒரு உறுதியாக இருப்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்விலிருந்து பொய் வார்த்தைகளை சொல்லி இப்பொழுது NDP அரசாங்கம் பொய் வார்த்தைகளை சொல்லி மக்களை மடைமாற்றி இருப்பதை இந்த ஒன்றிணைவின் மூலமாக மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது இந்த ஒன்றிணைவின் மூலம் எங்களுக்கு ஒரு விரிவை எங்கள் தலைவர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் கிடைக்கும் என்பதை மக்கள் உறுதியாக நம்புவதாகத்தான் தோன்றுகிறது. எனவே இந்த வகையில் இப்பொழுது அடிப்படையில் உழைக்கின்றவர்கள் அல்லது தங்களை உயிர் கொடுத்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் இவற்றின் மத்தியில் உழைக்கின்றவர்களை முன்னிறுத்தணும் என்ற வகையில் உங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அதே நேரம் அவர்கள் உயர் மட்டத்தில் அல்லது முதன்மை மட்டத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் விட்டுக் கொடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இப்பொழுது ஒரு சுயினமுற்ற நிலையிலும் சுவாஜிலிங்கம் ஐயா போன்றவர்கள் தங்களுடைய வல்வெட்டித்துறையை போன்ற பகுதிகளை கட்டி காப்பதற்காக அவர்கள் போன்றவர்களிடம் கையளிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நிறைய விட்டுக் கொடுப்புகள் இருக்கின்ற அதே நேரம் கொள்கையில் உறுதியாக இருப்பது, அவர்கள் சொன்னபடி செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றிய மற்ற மக்களுடைய பார்வை எவ்வாறாக இருக்கின்றது? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு இந்த இயக்கத்தில் இணையவில்லை. நாங்கள் எங்களுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையை நிம்மதியாக வாழ வைக்க வேணும், ஒரு நல்ல ஒரு விசமான தீர்வு ஒன்று நமக்கு கிடைக்க வேணும் என்றதுக்காக தான் இதிலிருந்து பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனபடி நிகழ்வுகளை நாங்கள் பதவிக்கு ஆசைக்காக வந்ததென்றதை மறக்கிறோம். நிச்சயமாக, அதாவது பதவி என்பது உங்களுக்கு இன்றைய நீங்கள் இந்த தேர்தல் இறங்குவீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாதபடியாம். அதே நேரம் நீங்கள் அயராமல் இரவு பகலாக ஊடக பயணம் செய்திருக்கின்றீர்கள். இந்த ஊடக பயணத்தில் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். எனவே அவ்வாறான இந்த ஊடக பயணம் பற்றிய ஒரு 15 ஆண்டுகள் அந்த ஊடக பயணம் எவ்வாறு உங்களுக்கு அமைந்தது? எங்களுக்கு இந்த ஊடக பயணத்துல நிறைய இராணுவ புலனாய்வாளரின் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தொலைபேசி வழியாகவும் நேரடியாகவும் நான் தொழில் ஸ்தாபனம் வைத்திருக்கிற இடத்தில் நான் இல்லாத நேரத்தில் எனது படத்தை காட்டி அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அப்படியான நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். மாவீர தினத்து நிகழ்வுகள் நான் நேரடியாக ஒளிபரப்பியதை சிங்கள முகநூல் நண்பர்கள் கொப்பி பண்ணி TID கொடுத்ததனால் கொழும்பில் இருந்து எனது தனி அறையில், எனது வீட்டில் ஒரு தனி அறையில் வைத்து 1 மணித்தியாலத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி இருந்தார்கள். அந்த விசாரணையிலே நான் அவர்களின் கொண்டு வந்த கோரிக்கைக்கு அமைவாக எனது போன்களை செக் பண்ணி பார்த்த பொழுது அதில் எந்த விதமான படங்களும் இல்லாதால் அன்று நான் அதாவது மாவீரர்களை வணங்குவது குற்றம் என்று பார்க்கப்படுகிறது என்று சொல்ல முடியாது அவர்களால், இல்லையா? அந்த இடத்தில் உங்களை அவர்கள் குற்றவாளியாக விசாரிப்பதற்கு சான்றாக அவர்கள் இதை தேடுகிறார்கள். விடுதலை புலிகள் தலைவரின் படங்கள் கொடுத்த இதுகளை நான் எனது முகனில் பிரசுரித்ததாக பொய்யான தகவல்களை வழங்கி இருந்தார்கள். நாங்கள் இந்த மாவீர தினங்களை கூடுதலாக ஷேர் பண்ணி அதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்கிற நிலைமைக்கு வந்ததை அவதானித்த சிங்கள நண்பர்களா இருக்கலாம். அவர்கள் அறிவித்ததன் காரணமாகத்தான் தாங்கள் எங்களை விசாரித்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள். காட்டிக் கொடுப்பவர்கள் சிங்களவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றும் இல்லை, மத்தியிலேயே நிறைய முளைத்திருக்கிறார்கள். இனத்துக்கு எதிரான அரசியலை அல்லது இனத்துக்கானவர்களை எதிர்க்கின்ற அரசியலை செய்கின்றவர்களாகவும் சிலர் இருக்கின்றார்கள். இவற்றை கடந்து சவாலாக ஏனென்றால் இந்த தளத்தில் நிற்கின்றவர்கள் ஏற்கனவே களத்தில் நின்ற ஒரு அனுபவம் வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய பயணம் நீண்டது நெடியது. அந்த வகையில் உங்களுடைய பயணம் இனியும் சிறக்க வேண்டும். புலம்பெயர்ந்த மக்களுக்கு நிறைவாக நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன? புலம்பெயர்ந்த மக்கள் தாயகத்திலே நாங்கள் எங்களாலான பங்களிப்பை நாங்கள் தாயகத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். புலம்பெயர்ந்த மக்கள் அங்கிருந்து இங்கே எங்கள்
தாயகத்தில் இருக்கிற உறவுகளுக்கு எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உண்மைத்தன்மை நேர்மை செயற்பாடுகளை அறிய தர வேண்டும். அவர்கள் ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றால் அவர்களின் உண்மையான அந்த தேசியம் கொள்கைகளை இங்கிருக்கும் மக்களுக்கு விளங்கப்படுத்தி இங்கிருக்கும் இளைய சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்தணும். அதாவது இளைய சமுதாயத்தினருக்கு இப்பொழுது இந்த தேசியம் கொள்கை பழைய போராட்ட நிகழ்வுகள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அது 2000 ஆண்டுக்கு பிறந்த இளைஞர்களுக்கு அவர்கள் தெரியக்கூடாது என்பதில் அவர்கள் மடைமாற்றப்படுகிறார்கள், போதைக்கு அடிமையாகி மற்றும் இந்த அந்த நிலைமை தான் இங்க தொடர்ந்து கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் அதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப வெளிநாட்டில் அவர்களோடு இருப்பவர்கள் உறவுகள் சொல்லுவதை அவர்கள் ஏற்கக்கூடிய நிலைமை ஒன்று இங்கு இருக்கிறது. அவர்கள் அதாவது இளைஞர் யுவதிகளை வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களோட உறவுகள் அந்த உறவுகள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்களுக்கு இன்ன நிலைமையில இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரியுங்கள், அவர்கள் தான் எங்களுக்கான விடிவை பெற்று தரக்கூடிய ஒரு தலைமை என்பதை உணர்த்த வேணும். உணர்த்தி அந்த உணர்வு மூலமாக எங்களுக்கான அந்த வாக்கு வங்கிகளை அதிகரிக்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தர வேணும். அதோடு எங்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிற நேரத்தில் நிதி நிலைமைகள் கொஞ்சம் மோசமான நிலைமைகளா இருக்கின்றது இந்த எங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு. அப்போ அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான நிலைமைகளையும் இருக்கும் உறவுகள் தங்களால் முடிந்த ஒரு சின்ன உதவிகளை எங்கள் அமைப்பாளர் கேசவன் அண்ணா இருக்கின்றார், அதாவது முன்னாள் போராளியாக அவருடைய அவர் இருக்கிறார் கனடாவில். அவர் மூலமாக இந்த நிதி உதவிகளை எங்களுக்கு நீங்கள் இயன்றால் செய்து தரலாம். அவருடைய தொடர்பு இலக்கம் இருக்கிறது. அவருடைய தொடர்பு இலக்கம் 64 77 12 19 37. இந்த நம்பருடன் அந்த அண்ணாவை தொடர்பு கொண்டால் நீங்கள் அங்கு எங்களை பலப்படுத்துவதற்கான இந்த நிதி உதவிகளை நீங்கள் பெற்றுத் தரலாம் என்பதையும் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எனவே அந்த வகையில் அந்த போராட்டத்தின் சாட்சியாக இருந்த இனப்படுகொலை யுத்தத்தினுடைய சாட்சியாக இருக்கின்றவர் தான் கேசவர். அவரை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவரை காட்டலையில் சொல்லியிருக்கின்றீர்கள். புரிதல் பொழுதில் நாங்கள் அவரை வளைத்து வரலாம். இப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கின்ற வகையில் இது ஒரு கட்சிக்கான அரசியலோ அல்லது தேர்தலுக்கான பயணமாகவோ இல்லாமல் இனத்துக்கான அரசியல் என்ற வகையில் இந்த பயணத்தை நீங்கள் நீண்ட காலமாக கையில் எடுத்திருக்கின்றீர்கள். அதில் ஊடகத்துறையை கையில் எடுத்திருக்கின்றீர்கள். அஞ்சாமல் தொடர்ந்தும் பயணிக்கின்ற உங்களுடைய பயணத்தில் இது ஒரு அங்கமாக இப்பொழுது இந்த 24ஆம் வட்டாரம் யாழ் நகரத்தில் J73 74 பிரிவுகளில் நீங்கள் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நீங்கள் சொன்னது போல மக்களுக்கான பணியை எந்த பொழுதிலும் எங்கிருந்தும் செய்யக்கூடிய ஒருவர் என்பதை கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் ஊடகத்துறையில் பணியாற்றி எடுத்து வந்திருக்கின்றீர்கள். உண்மைகளை உரத்துச் சொல்வதில் வலிமையாக இருந்திருக்கின்றீர்கள். இந்த செவ்வி சொல்லும் பொழுது சொன்னீர்கள், நான் கன்னி முயற்சி என்று சொல்லி ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு வானொலியில் பேசுவது, ஆனால் அப்படி தெரியவில்லை. தேர்ச்சி பெற்ற ஒரு உணர்வாளராக கருத்துக்களை மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடியவராக இருக்கின்றீர்கள் என்பதையும் சொல்லி இந்த வலிமையோடு வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. காற்றலையில் எங்களோடு ரத்னம் சதீஷ் யாழ் மாநகர சபை தேர்தல் 24ஆம் வட்டாரத்தில் யாழ் நகரம் J73 74 அவர் போட்டியிடுகின்றார். யாழ் மாவட்ட ஊடக பிரிவு பொறுப்பாளராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் பல ஆண்டுகள் உண்மைகளை பல அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் காவல்துறையினுடைய அடக்குமுறைகள் மத்தியிலும் எடுத்து வந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உழைக்கின்ற மக்கள் அவர்கள் மக்களுக்காக உழைக்கும் பொழுது உற்று நோக்கப்படுவார்கள் என்ற வகையில் அவரை நாங்கள் காற்றலைக்கு எடுத்து வந்திருந்தோம். இது மண்ணைமனங்களை நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலி. காற்றலையில் நாங்கள் அடுத்த சந்திப்புகளை எடுத்து வருவதற்கு முயற்சி செய்கிறோம். உறவுகளை இந்த வேளையில் இது உங்களுக்கான காற்றலை களமாக இந்த பொழுதில் இணைத்துக் கொள்கின்றோம். சிறப்பு வருகையாளர் வருகின்ற பொழுது அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். எனவே வணக்கம் கேடா, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். உறவுகளை இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றேன். இடையில் மற்ற சிறப்பு வருகையாளரை இணைத்துக் கொள்கின்றேன். இணைந்திருக்கின்ற முதல் நேயர். வணக்கம். வணக்கம் சிவாதனி. வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து அந்த கட்சி 5 தலைமைகளும்
மற்ற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட இருந்த அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கான அறிமுக கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஒரு மனத்துக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. காரணம் என்ன, கடந்த காலங்களில் சிவதனை உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது, நீங்க பிறந்தும் இருக்க மாட்டீர்கள். அந்த காலங்களில் 60-61 காலத்தில் நான் 12 வயதுல இருக்க தமிழரசு கட்சி இந்த கூட்டங்களுக்கு அப்பா என்னையும் கூட்டிக் கொண்டு போவார். அப்ப மேடையில சிறப்பு பேச்சாளர், அதிரடி பேச்சாளர்கள் மங்கை கிருஷி, அமிர்தலிங்கம், திரு அமிர்தலிங்கம், எம்பி நாகநாதன், பரித்துறை எம்பி தொடர், இப்படி வீச்சான பேச்சாளர்களை நாங்கள் அந்த நேரம் அந்த பேச்சுக்கு மக்கள் அலையன மோதுவார்கள். அவர்களில் சிலரை 77ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது மக்கள் அணிதிரண்டு கூட்டமாக இருக்கும் பொழுது அங்கே சென்றபடியால் தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் என்பது ஒரு வகையில் உண்மை. அது அந்த நேரம் மக்கள் அணிதிர அது மாதிரி அந்த நிலை மாறி இப்ப என்னவோ தேஞ்சு கட்டணமான கதை மாதிரி கரும்பு தேஞ்சு இப்ப இன்றைக்கு 10 ஆக்களோட 10 மக்களோட பொதுமக்களோட கூட்டம் நடக்கிய துர்ப்பாக்கணியில சிறிதரனுக்கு ஏற்பட்டிருக்குது. அதே நேரத்தில் சுமந்திரன் வாகனங்கள் அனுப்பி மக்களை கூட்டி வந்து கூட்டம் நடத்துற ஏதுன்னு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவையாங்களுக்கு இன்றைக்கு உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய மேடையில இருக்க முக்கண்மணி இந்த போட்டியிடும் வேட்பாளர் அறிமுகத்தில் காத்திரமான பேச்சாளர்களாக கலந்து கொண்ட காத்திரமான மட்டுமில்ல உண்மை மனிதர்களாக எங்கள் மத்தியிலே உருவாக்கப்படுறவர் பார்க்கப்படுவர். திரு அருந்தவபாலன், திரு தவராஜா, திரு ஸ்ரீகாந்தா, வெங்கடநேசன், ஜிவாஜிலிங்கம். அப்ப இவர்கள் உரையாற்றும் பொழுது எனக்கு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என்ற மாதிரி இருந்தது. இப்படியானவர்கள் அந்த மக்களை அணிதிரண்டார்கள். அப்ப இன்றைக்கு என்பிபியை நாங்கள் உள்ளுக்கு நிலைய விடலாமா என்றதும் முதலாவது கேள்வி ஒவ்வொரு தமிழனும் கேட்க விட வேண்டியது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசத்துக்கு அப்பால இந்த தமிழரசு கட்சி செய்த தகுடுதோமால மக்கள் ஒரு வெறுப்படைந்து அந்த எதிரி, அதாவது எங்களை அழிப்பதற்கு சூத்திரதாரியா இருந்தவர்களும் அந்த போர் நடக்கும் பொழுது சிங்கள அங்கனையர்களையும் யுவதிகளையும் போருக்கு தயார்படுத்தி அனுப்பின என்பிபி, அதாவது இன்றைக்கு அந்த ஒரு அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சாவடைஞ்சிக்க 38 வயதுல ஒரு இளம் வயதுல இன்றைக்கு அதுல என்பிபி தலைவர் திரு அனுரகுமார் திசநாயக்கா அவருக்கு அந்த அஞ்சலி நிகழ்வு அஞ்சலி உரிய ஆற்றி போட்டு புரட்சிகர வணக்கம். அப்ப இன்னும் ஜேவிபி தான், அது இன்னும் ஜேவிபி தான். அப்ப புரட்சி வணக்கம் தோழர்கள் புரட்சிகர வணக்கம் சொல்ற அந்த ஜேவிபிய இன்றைக்கு என்னத்துக்கு ஜேவிபி விரும்புது? உலக நாடுகளுக்கு எங்களுடைய மனித உரிமை மீறல்கள், மற்றது போர்க்குற்றங்கள், இனப்படுகொலைகள் யாவற்றையுமே அப்படியே துடைச்சு அழிச்சு போட்டு இது ஐக்கிய இலங்கைக்குள் நாங்கள் தமிழ் மக்களும் எங்களோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு தயாராகி விட்டார்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த மயக்கத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி, அந்த ஃபேக்டரி துறக்கிறேன் இந்த ஃபேக்டரி துறக்கிறேன் என்று சொல்லி ஆனகர உப்பளம் ரஜ லுணு மாறி இருக்கு. இப்படியான முறையில கொண்டு வர்ற இந்த இப்படியான கபடத்த நம்பிக்கை இந்த அன்ற தரப்ப நாங்கள் உள்நுழைய விடலாமா? இது கேட்க வேண்டிய நேரம். அந்த கட்டாயம் கேட்டு எங்கட மக்கள் உணர வேணும். நான் தமிழரசு கட்சியால் எந்த பிள்ளை செய்தாலும் நாங்கள் அவர்களை வீட்டுக்கு சென்றால் அவர்களை வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல இந்த மயக்கத்தில் இருந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற எங்கட மக்கள் முதல்ல இவர்களால எதுவுமே சாதிக்க முடியாது. ஏனென்றா அது முழுமையா பல்லு பிடிங்கிற பாம்பின் நிலைக்கு வந்துட்டுது. நாங்கள் தமிழரசு கட்சி இந்த ஆதரவாளர்கள் ஆரம்ப காலத்துல வீடு போடு பிள்ளைட்டு வீட்டுக்கு நேரேண்டா கண்ணை மூடிக்கொண்டு போறாது. அப்பா சிங்கள நாட்டில இருந்து கொண்டு வருவார். ஒவ்வொரு தேர்தல் முடிவும் வரும்போது பட்டாசு கொளுத்துறதுக்கு. அப்படி இருந்த நாங்கள் ஏன் மாற வேண்டிய நிலை? எங்களுக்கு அந்த மாவீர செல்வங்கள் அவர்கள் தான் முதன்மைப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் இந்த அதாவது தேசிய தலைவரால் கொண்டு வரப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆயுத போராட்டம் என்பது குட்ட குனிய முடியாது, இனி தமிழன் நிமிர வேண்டும் என்ற நிலையை தோற்றி வந்த பெருமகனின் காலத்தில் நாங்கள் இழந்த மாவீர செல்வங்கள், அங்கவீனமுற்ற போராளிகள், பொதுமக்கள், சொத்துக்களை விடுங்க அது ஒரு புறம். இப்படியானவர்கள் அவர்கள் அந்த கனவுகள் சிதைக்கப்படும் பொழுது அந்த கனவுகளை நாங்கள் மறக்கும் போது நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறது எந்த உண்மை தமிழன். அப்ப அந்த நேரம் சொன்ன சங்க என்ன சொன்னது? அது ஒரு வார்த்தை சொன்னவ, எந்த தாயின் முலையில் பால் கொடுக்கும் எந்த தமிழ்ச்சியும் எங்களுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேணும், நாங்கள் அதை விட்டுடுவோம். இப்ப எங்களுக்கு வேணும்
ஒரு சிங்களவனை சிங்கள ஆட்சியாளர்களை தமிழ் பிரதேசங்களுக்கு கொண்டு ஆட்சி அமைப்புகிறவருக்கும் எங்களோட சிங்கள மக்களுக்கும் சிங்கள குடியேற்றங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகிறோமா என்ற கேள்வியை ஒவ்வொரு மனச்சாட்சி உள்ள தமிழரும் கையில வச்சு கேட்க பதில் வேறும். ஏனென்றா இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது கொள்கை அதான் ஒட்டியாட்சியின் கீழ் எந்த தீர்வும் தமிழருக்கு கிடைக்காது, வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். அதையே ஏதோ ஐக்கராஜ்ய புக்கராஜ்யன்னு சொல்லி ஏதோ எல்லாம் மயக்கத்து கொண்டு போயிட்டு சுமந்திரன் நக்கல் கதைகளை கதைச்சு இந்த நக்கலால தான் இன்றைக்கு ஒரு சூடு சொரணை இல்லாத ஒரு தமிழனாக நீ மேடையில வந்து கதைக்கிற. அவ எந்த நிலை மாற்றப்பட வேண்டும் காரணம் என்று சொல்லிச்சுன்னா அதற்கான களம் திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய சைக்கிள் சின்னத்தின் கீழே 5 பேரும் இணைந்து இந்த மக்கள் மத்தியில சென்று தங்களோட பரப்புரை நாங்கள் இதுக்கு மேலும் புறம காத்தோம் என்று சொல்லி சொன்னா வெள்ளம் உள்ளுக்கே எங்களோட மண்ணுக்குள்ளேயே வந்துவிடும், அதற்கு இடமளிக்க கூடாது என்று சொல்லி கடமாடுகிறார்கள். அவர்களை பலப்படுத்த வேண்டியது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழன் தேசிய தலைவரின் பாதையில் தான் பயணிக்கிறான் என்பதை உறுதியாக சொல்ல வேண்டிய நேரத்திலும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை ஒவ்வொரு மனச்சாட்சி உள்ள தமிழரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம். நன்றி. எனவே உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். அதே நேரம் சிறப்பு வருகையாளரை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தமிழ் தேசிய பேரவை யாழ் மாவட்ட வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நடைபெற்றது நேற்று. அதிலிருந்து சில ஒலிக்குறிப்புகள் எடுத்து வருகின்றேன். உறவுகள் பேசுவதற்கு இடையே அதை எடுத்து வருகின்றேன். வணக்கம். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் புனிதா. காலை வணக்கம். காலை வணக்கம். என்னோட கேட்டால் பதனி இன்றைய காலத்தின் கட்டாயம் தேவையும் கூட என்னென்ன உள்ளூராட்சி சபையும் எங்களை கையில கொடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் தற்கொலை இனமையாகவே தற்கொலை செய்யறதுக்கு சமமாக போயிடும். அவர்கள் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்திலேயும் தாங்கள் தேர்தலையும் தங்களை ஆக்கள் தமிழர் பிரதேசத்துல எம்பியா வந்திருக்கிறோம். இப்ப பிரதேச சபையிலையும் கைப்பற்றிடுவோம். உள்ளூராட்சி சபை பிரதேச சபையிலையும் கைப்பற்றிட்டால் தாங்கள் நினைச்ச முழுவதுமான திட்டங்களை நிறைவேற்றலாம் என்றது. என்னன்னு கேட்டா இனி நாம் இலங்கையர் வடக்கு கிழக்கு தமிழர் தமிழீழம் என்ற சொல்லுக்கு அங்க இடம் இல்லாமல் நாம் இலங்கையரை ஒற்றுமையா நாங்கள் பயணிக்கிறோம், இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரி என்று சொல்லி ஐநாவில் காட்டி தமிழனுக்கு என்ன சொல்றது சாவுமணி அடிக்கிறதுக்கு அனுரா மும்முரமா தீவிரமா நிற்கிறார். அதை யாருக்கு விளங்குவோம் என்று சொன்னா இனத்தில் இருக்கிறதுக்கு விளங்குவோம். இனம் விழிச்சு கொள்ளையில் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு வலிமையான 1000 போராட்டம் நடந்த மண்ணில ஒரு சிங்களவன்களுக்கு சிங்களமும் இந்தியும் வெள்ளாதிக்க சக்திகளும் அழிவத்தந்து மிஞ்சி இருக்கிற சனம் அந்த இனத்துக்காக இன்றைக்கும் உறுதியோடு நிற்கிறாண்டா ஒரு சிலர் தான், எல்லோரும் இல்லை. இன்று பலர் அனுராக என்று கேட்டால் அவர் புனிதராகவும் புண்ணியராகவும் ஒரு மீட்பராகவும் அவர் நல்லது செய்ய வந்த என்னென்று கேட்டால் தமிழன் தன் சொந்த மண்ணில வாழ்ந்து அவன் இறந்தா அவன்ட்டு ஒரு அந்திம கிரிய செய்யறதுக்கு கூட தொல்பொருள் திணைக்களத்திட்ட போய் அனுமதி பெற வேண்டி இருக்கு. எப்படி ஒரு கேவலமான நிலைமை! செய்ய முடியல. அவற்றை இறுதிக்கிரியை செய்யறோம்னு சொன்னா மரண சான்றிதழ் கொண்டு போய் தொல்பொருள் திணைக்களத்திற்கு அனுமதி பெற்றாத்தான் நாங்க அவற்றை அந்த கிரியை செய்யலாம். நேற்று இந்த செய்தி கேட்டு நான் புரட்சி போயிருக்கேன். அவங்களுக்கு எனக்கு மண்டைக்க குடைச்சேன். என்ன நிலவரம் இது தமிழன் நிலைமை! அப்படி ஒரு நிலைமை இருக்குது சிங்களவனால. இன்னைக்கு சிங்களம் என்ன சொல்லுதுன்னா தையிட்டியில அந்த காணி அபகரிச்சு வேற கட்டி போட்டு மடம் துறந்துட்டு அன்றைக்கு ஒரு கூட்டமா கூட்டி ஏமாத்தி போட்ட அந்த மக்களை சொல்றோம் 600 சிங்கள மக்கள் இந்த முன்னறிஞ்ச வாழ்ந்தவையா எப்படி போகுது கதையை பாத்தீங்களோ? அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் சொன்னா வடக்கு கிழக்குல 1000 பிகார கட்டணும் என்று சொல்லிக்கல அந்த தமிழின துரோகியும் இந்த காக்கவன்னியர்களும் சேர்ந்து மண்டைய ஆட்டி கொண்டிருந்தாங்க. சும்மா இந்த கும்பல் கள்ள கும்பல், இந்த கும்பல் தான் காரணம். இன்னைக்கு அனுராக் என்ன தெரியும் அவனுக்கு தெரியும். இவங்க மற்றவங்க எல்லாம் வடிவ அடித்தளம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அத்திவாரம் பலமா இருக்கு. நான் நிச்சயத்தை கட்டி எழுப்பி விட்டுருவோம். மிக விரைவில் கந்தன் ஆறுவேன். இது பாட மாட்டீங்க, கந்தனுக்கு தேவாரம் பாட மாட்டீங்க. ஜரணம் கச்சாமி தம்மம் ஜரணம் கச்சாமி என்று எல்லாரும் காவி போட்டு மொட்டை அடிச்சு நல்லூர் கந்தனுக்கு முன்னால நிக்கிற காலம் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 5 வருஷத்துல வரும் என்று அந்த அளவுல பௌத்தமயமாக்கல சிங்களம் தீவிரமா மேற்கொண்டிருக்கு. அதுக்கு இந்தியா உறுதுணையா பௌத்தத்தையும் எங்களை அழிக்கிறதுக்கு ராணுவ உதவிகளையும் இந்தியா செய்து கொண்டிருக்கு. தரப்பொருள் பண்ண பொருள் உங்க பொருள் விட்ட பொருள் நல்ல பொருள் என்று சொல்லி கொண்டுட்டவங்க அவங்களுக்கு தமிழன் ஒரு பொருட்டே இல்லை. இந்தியாவுக்கு தமிழன் என்றைக்குமே அடிமையா வாழணும்னா இந்தியத்தில குறிக்கோள்.
தமிழன் தரணி வந்து தன் மண்ணில தானாக வாழக்கூடாது என்கிட்ட அந்த அளவு வீரியமாக இன்றைக்கு வடக்கு கிழக்குல இந்தியாவும் அகல கால் விரிச்சு, சகல துறைகள்ல இந்தியாவும் கால் விரிச்சிருக்கு. தமிழன் சிந்திச்சு செயல்படணும் என்று சொன்னா இந்த பிரதேச சபை என்றாலும் காப்பாற்றி ஓரளவுல தமிழன் கொஞ்சமாவது தலைமை நிற்கிறதுக்கு வழிவகுக்கணும் சொன்னா இனத்துக்கு உண்மையா நிற்கிற கொண்ட கொள்கையில உறுதியோடு நிற்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவையோட கூட்டு சேர்ந்து இருக்கிற கருத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு உடையவர்கள் நன்றி. வணக்கம். உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் ஸ்ரீ ஐயா. வணக்கம். இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிதியுதவி கேட்ட அந்த இது சம்பந்தமான விவரத்தை அவர்கள் தயவுசெய்து கடைசியில உங்களுக்கு சொல்லிவிடுங்க. அவர்கள் பிறகு பொழுதில் வரும் பொழுது அவரிடம் கேட்டு விடுகின்றேன். ஓகே. மனதில் சொல்லி தேர்தல் வெற்றி பெற இங்கே தமிழ் மக்கள் தங்களால் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஸ்ரீ ஐயா. நன்றி. மீண்டும் பேசுவோம். காற்றலையில் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் அறிவழகன் ஆஸ்திரேலியாவிலிருந்து. வணக்கம் சிவகங்கை. வணக்கம் சீட்டா நேர்கள். எனக்கு ஒரு கேள்விதான் இருக்குது. நேர்களோ நீங்களோ யாரும் மறுமொழி சொல்லலாம் என்றா சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இந்த வீதாசார தேர்தல் முறையில எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையாக எந்த ஒரு மாநகர சபையோ ஏதோ ஒரு சபையையும் எடுத்துக்கொள்ள இயலாது, வெல்ல இயலாதுன்னு சொல்லுவேன். அப்படின்னு சொன்னா தமிழ் மக்கள் அனுராவை எதிர்த்து ஆட்சி அமைக்கிறது நல்லம் என்று சொன்னா தமிழ் மக்களுக்குள்ள உள்ள கட்சிகளுக்குள்ள சண்டை பிடிக்காம இருக்கிறது நல்லம். அப்படி சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா அவே ஒன்றா ஆட்சி அமைச்சினோம் என்றா வடமான சபை நடந்த மாதிரி தான் எல்லா சபைகளும் நடக்க போகுதான்ற என்னுடைய ஆதங்கத்துக்கு யாராவது மறுமொழி சொல்லுவீர்கள்ன்றா நான் நிம்மதியா இருப்பேன். நன்றி. வணக்கம். நன்றி. உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடையை நான் கேட்டு அறிந்து சொல்கின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம் சிவா. என்னன்னு சொன்னா, எங்களை பக்கத்தால அரசியல்வாதிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றுபட்டு வர வேணுமென்றா ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு திட்டமத்தனமான கொண்டு வருவார்கள். எங்களுக்கு அப்படி இருக்கிறது. எல்லாம் தகர்த்தறிந்துதான் இப்ப உங்களுடைய தொலைபேசி சற்று இணைக்கிறது, கவனத்திலிடுங்கள் சிவா. கைக்கு சின்ன பதவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். உண்மையில அவர்கள் எங்கட கொள்கை எங்கட நோக்கங்கள் எல்லாம் ஒரே இதுதான். எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றுபட்டு நிக்கணும் பண்றது. அந்த வகையில இப்ப தமிழ் தேசிய மக்கள் இருக்கிறவர்களுக்கு பலஞ்சு இருக்கிறவாறு இருந்தால் சிறப்பாக இருக்கு. அவர்கள் தேசியம் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் நாங்க களத்துல நிக்கிறோம். அது எந்த ஒரு போராட்டம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல்வாதிகள் இடையில கருத்து முரண்பாடுகள், கேள்வி முரண்பாடு. உங்களுடைய ஒலித்தெளிவை சரி பார்த்துக் கொள்ளுங்க சிவா. கருத்து முரண்பாடுகள், கேள்வி முரண்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு தேசியத்தின் ஓட்டத்தோடு தேசியத்துக்காக பயணிப்பவர்களை நாங்கள் இன்னும் விட்டுக் கொடுக்க கூடாது. ஒற்றுமையாக முகமாக ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. சொல்வது போல் எல்லோரும் சொல்வது போல் மற்றவர்களுக்கு, சிங்களவர்களுக்கு அல்லது துரோகிகளுக்கு இந்த மண்ணில் கிடக்க உண்மையா நின்று களத்தில் நின்று கள செயற்பாட்டாளர்களுக்கு போராடுபவர்களுக்கு நாங்கள் வெளிச்சேற்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். நன்றி உங்களுக்கு. காற்றலையில் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். காற்றலையில் வணக்கம் கேடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் மக்கள் பொறுப்பை உணராவிட்டால் சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடுவோம் என்று திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய நாளில் ஆற்றிய உரையில் சொல்லியிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலானது தமிழின இருப்புக்கான தேர்தலாக பார்க்கப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணராவிட்டால் வரலாற்றில் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடுவோம் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்தில் நேற்றைய நாள் திங்கட்கிழமை யாழ் நல்லூர் இளம் கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டம்
இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழர் பேரவை இணைந்து நடத்திய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற JVPயின் மாயையில் சிக்கி தமிழ் மக்கள் ஒரு பகுதியினர் ஈர்க்கப்பட்டவை உண்மையான விடயம். தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக 6 மாத காலங்கள் போதும் என்று நினைக்கின்றேன். தென்னிலங்கைக்கு வேண்டுமானால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக அமையலாம். ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என்பது தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் சார்ந்த பிரச்சினை. சிங்கள தேசியவாதம் விதைக்கப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசியவாதத்தை பாதுகாப்பதற்காகவும் தமிழ் மக்களின் இருப்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பார்க்க வேண்டும். 2009 மே 18 உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின் சிலர் உரிமை போராட்டத்தை விலக்கி தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்ய ஆரம்பித்தனர். அதன் விளைவாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த கட்சிகளை மெல்ல மெல்ல உடைத்து சிங்கள தேசியத்துக்கு உயிரோட்டம் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட ஏகராட்சிய என்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்களுக்கான தீர்வாக திரிக்க முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசியலிருந்து நீக்கி இருக்கின்ற நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளராக வந்திருக்கின்றார். வீட்டில் இருக்கின்ற கிருமியை அகற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற நிலையில் அதற்கான முடிவுகளை அவர் சார்ந்த கட்சிக்கு வழங்க வேண்டும். தமிழ் மக்களால் ஜனநாயக வாக்குகளின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று தமிழரசுக் கட்சியை ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதிலிருந்து விடுபட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கட்டியெழுப்புவதற்காக எம்மோடு பலர் கைகோத்துள்ளார்கள். எங்களுடன் கூட்டாக இணைந்துள்ள தமிழரசுக் கட்சியின் முன்னாள் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி KV தவராசா, எனது தந்தையார் காலத்திலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணி மூலம் தமிழ் மக்களுக்கு தீவிர அரசியல் ஈடுபட்டவர். எங்களுடன் இணைந்துள்ள தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் MK சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய பற்றுடன் சுமார் 52 ஆண்டுகால தீவிர அரசியல் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அவரும் எங்களோடு கைகோத்திருக்கின்றார். பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தமிழ் தேசியத்துக்காக தமிழீழ போராட்டத்துக்காக பல வழிகளில் உதவியவர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜ் மறைவுக்கு பின்னர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர். அவரோடு மூத்த சட்டத்தரணி தமிழ் உணர்வாளர் ஸ்ரீகாந்தா அவர்களும் எம்மோடு இணைந்திருக்கின்றார். எமது கூட்டானது உள்ளூராட்சி மன்ற கூட்டாக மட்டும் அமையாது, தொடர்ந்தும் தமிழ் தேசிய இருப்பை பாதுகாப்பதற்கும் தமிழத்துக்கான குரலாகவும் இணைந்து பயணிப்போம். ஏனெனில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ளவர்களை இணைத்து ஏனையவர்களை நிராகரிப்பதன் மூலமே தமிழ் தேசியத்தை பாதுகாக்கலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்த பின்னரே எமது கூட்டினை அமைக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்தோம். ஆகவே தமிழ் மக்கள் தமது உரிமை போராட்டத்துக்காக உயிரிழந்த மாவீரர்களின் தியாகங்களை நினைத்து பாருங்கள். கைகால் இழந்தவர்களின் தியாகங்களை நினைத்து பாருங்கள். உங்கள் கைகளால் வழங்கப்படும் வாக்குகள் உண்மையான தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என்று அவர் கூறிய அந்த உரையில் இருந்தது. இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சிவனிகா. இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா வேலை திட்டங்கள் நடந்துருக்கிறது. மக்களை நாங்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். கடைசி நேரத்தில் போய் எங்களுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லாம மக்களை நாங்கள் திறமை சொல்லுகின்ற மாதிரி இந்த மக்களுடைய சுபகாரியங்கள் நாங்கள் ஒரு பங்களிகளாக இருக்க வேண்டும் என்று அதை இந்த சிடிஆர் வானொலியில் திருவாரூர் நிறுவனங்கள் அடிக்கடி வலியுறுத்துகின்றவர்கள். இப்போ மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வென்றே ஆகணும் என்று கேட்டால் எங்களுடைய தேவைக்காண்டி மட்டும் மக்களிடம் போய் நிற்காம மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று கேட்டால் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைன்றது எங்களுக்கு இந்த நாடுகளிலே பல சவாலாக இருக்க. இன்றைக்கு தமிழகத்தில் இந்த பொருளாதார பிரச்சனையை அப்படி இருக்கின்றது. இப்போ அந்த மக்களுடைய என்னென்ன தேவைகள் ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் அந்தந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட வேலை பிரச்சனைகள், உணவு பிரச்சனைகள் என்று சொல்லி பலதர அடிப்பட்ட தேவைகள் இருக்குது. அப்போ அந்த வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி தக்க வச்சு அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வென்றெடுப்போமா இருந்தால் அவ்வளவு மக்களும் எங்களுக்கு பின்னுக்கு அணிதிருவார்கள். இதுக்காக இந்த இன்றைக்கு தமிழர் தேசத்தில் தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட நினைக்கின்ற முழு அரசியல் கட்சியில் அந்த மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுத்து அவ்வளவு மக்களை முதல் ஒரு ஒழுங்கமைச்சு ஒரு கட்டமைப்புகளை கொண்டு இதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் கடுமையாகவே செய்ய வேண்டும். இரண்டாவது இந்த புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு நிதிகளும் இன்றைக்கு எவ்வளவு காசுகள்
ஒரு சிதைவாகவே போய் கொண்டிருக்கின்றதாக. இதுக்கு வந்து அரசியல் கட்சிகளையும் தாண்டியும் எங்களோட கல்வி சமுதாயம் எனப்படுகின்ற ஒரு கல்வி சமுதாயம் இதுக்கான ஒரு கட்டமைப்பையோ இல்லாட்டி ஒரு பொறுமையோ பற்றி புலம்பெயர் தமிழர்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு நிதியும் வந்து அது ஒரு சிறப்பான வழியில் போய்ச்சிருக்கிறது. என்னவென்றால் இன்னைக்கு போர்னால் பாதிக்கப்பட்ட நிறைய அண்ணாக்கள் அக்காக்கள் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னென்றால் தேசிய தலைமை இருந்திருந்தால் தங்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லை என்று இருக்கின்றாங்க. அப்ப இன்றைக்கு வந்து ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் வந்து குறைஞ்சது வந்து ஒரு வருடத்தில் வந்து 2 தடவை இல்லாட்டி 3 தடவையாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து உதவி செய்கின்றார்கள். ஆனால் வந்து அவர்கள் வந்து அதை அந்த உதவியை பெற்றுவிட்டு பொய் சொல்லுகின்றார்களா இல்லாட்டி உண்மையை பேசுகின்றார்களா என்று சொல்லி ஒன்றுமே விளங்குமில்லை. இதுல வந்து யாரு வந்து உதவியை பெறுகிறார்கள் யாரு உதவியை பெறுவதில்லை என்று சொல்லி ஒன்றுமே எங்களுக்கு விளங்க மாட்டோம். இதுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டமைப்பு வந்து இதில் வந்து இந்த தமிழர்கள் வந்து கணிசமானவர்களும் இன்றைக்கு தமிழர் வாயத்தில் வந்து படிச்சு வந்துட்டு இதை வந்து ஒரு கண்காணிப்பு குழு மூலம் உருவாக்கி இதை வந்து விசதமாக சிறப்பாக செயல்பட வைக்கிறார்கள். இது வந்து சிறப்பாக இருக்கும். நாங்களும் அனுப்புகின்ற ஹாஸ்டல் வந்து கண்காணிப்பு குழு மூலம் பொது கட்டமைப்பு மூலம் இயங்கும் என கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி நன்றி நன்றி. காற்றலில் இணைந்து கொள்ளும் அடுத்தவரை வணக்கம். வணக்கம் 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 பிரபா. அதாவது இப்ப அந்த அறிவாளர் ஒரு விடயம் கேட்டிருந்தாரானே, நான் சாதாரணமா சொல்லுவேன் சொன்னார். இப்ப ஒரு சபையில 16 உறுப்பினர்கள் நேரடியாக போட்டி போடுகின்றார்கள். அப்ப 16 உறுப்பினர்கள் நாங்கள் தெரிவு செய்வதற்கு தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களித்த மாட்டோம் எல்லாருமே முக்கியமாக. அப்ப அதுல தெரிவு செய்யப்படுபவர்கள் ஒரு 11 பேர் அதுக்கு பிறகு தெரிவு செய்யப்படுவார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வீதாசார அடிப்படையில. இந்த 16 பேர்ல நாங்கள் தமிழரசு கட்சி 6 வெல்லுகிறது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 5 வெல்லுகின்றது, தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 3 வெல்லுகின்றது, இபிடிபி ஒரு 2 வெல்லுகின்றது, 1 என்பிபி வென்றால் அந்த இடத்துல அவர்களால அங்க ஆட்சிக்கு வரவோ அல்லது ஆட்சியில பங்கு பெற்ற வேண்டிய தேவையே வராது. இவர்கள் இது யாராவது சேர்ந்துதான் அந்த ஆட்சி அமைப்பார்கள். தமிழ் கட்சிகளுடைய அறுதி பெரும்பான்மை அது அங்கே தீர்மானிக்கப்படும். அதுதான் நாங்க என்று எல்லோரும் வலியுறுத்தி ஒரே ஒரு விடயம், நீங்கள் அந்த வாக்களை தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்ற கோரிக்கை தான். அப்ப அந்த விடயத்தை சரியாக செய்தால் மிகவும் நன்றாக நடக்கும். இல்லையில் மாறி நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்தது போல அப்படி ஒரு வெளியே செய்தால் நான் இந்த அப்படியான பிரச்சனை வேற சொன்னால் அவர்களும் அதற்கு ஏற்ற மாதிரி இப்ப 3 இடத்துல 2 பேர் அவர்கள் ஒரு பேரையோ 2 பேரே தேசிய அந்த ஆசனங்கள் வீதாசாரத்தில் வழங்கப்படுகிற அடிப்படையிலையும் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப அப்படி ஒன்றுல வராமல் நாங்கள் அவருடைய எண்ணிக்கையை மிகவும் குறைத்துக் கொண்டால் ஒவ்வொரு மாநில சபையிலையுமே ஒவ்வொரு பிராந்திய சபையிலும் அதற்குரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப எங்கட கட்சிகள் வந்து உண்மையில அந்த ஒற்றுமையா கேட்கணும். தங்கட இடத்துல தங்களுக்கு அந்த அவர்கள் ஒற்றுமையாக கேட்காத பட்சத்திலும் அவர்கள் தனித்தனியாக கேட்டும் அவர்கள் வெற்றி பெற்றால் அல்லது அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வாக்குகள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்னது போல கிடைத்து சிங்கள கட்சிக்கு வாக்கு ஒன்று வாக்கு இல்லாமல் போனால் அல்லது ஒரு வாக்கு கிடைத்தால் அவர்கள் அங்கே அந்த அறுதி பெரும்பான்மை பலத்தை இழந்து விடுவார்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படித்தான் இழந்து விடுவார்கள். அப்ப அவரால் அங்க தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க முடியாது. அந்த ஒருவர் தான் இருப்பார். அவர் கட்சிக்காக என்ன செய்தாலும் அங்கே ஒரு அதை பத்தி கேட்க போவதில்லை. அந்த சபையில இவருடைய ஆதிக்கம் தான் அங்க இருக்க போகின்றது. அப்ப அதனை நாங்கள் சரியாக செய்தோம் என்றால் எங்களுக்கு இது நல்ல விடயமாக அமையும். இது உள்ளூர் சம்பந்தப்பட்ட விடயம். என்ன எங்கட வீட்டு முற்றத்துல வீதியில் நடக்கிற விடயங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஒரு விடயம். அப்ப இந்த இடத்தை தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சரி நாடு அனுராவுடைய சொல்லி ஜனாதிபதிக்கு போட்டாச்சு. இப்ப இந்த அடுத்தது பாராளுமன்றத்துக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் அதை நடத்துவாரான்னு சொல்லி இப்ப ஒன்றும் நடக்கல. உங்களுக்கு பயங்கரவாத சட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இந்த விடயங்கள் வந்து அப்படி பாராளுமன்றத்துல போற விடயம் இல்லை. இது உங்களோட பிரதேசத்துல நீங்கள் எந்த இடத்துல காணிய ஒதுக்குறீங்களோ, எங்க வீதியை பராமரிக்கிறீங்கள், எங்க போடுறீங்கள் என்ற விடயங்கள் எல்லாம் வரும். அங்கே பௌத்தர் சிலையை வைக்க போறீங்களா விடயம் கூட எல்லாம் வரும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும். அந்த ஒற்றுமையை நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த அளவுக்கு வரவில்லை. உண்மையில எதிர்பார்த்த இன்னும் கூட ஒற்றுமை என்றாலும் அந்த பாராளுமன்ற எதிர்பார்த்தை விட ஓரளவுக்கு ஒற்றுமை வந்திருக்கின்றது என்று குறிப்பிட. நன்றி பிரபா, தகவலுக்கு நன்றி. இப்பொழுது இது பற்றிய விளக்கத்தை வானொலி தரப்பிலும் எடுத்து வருவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார்
அரசியல் ஆய்வாளராக அவ்வப்போது வந்து இணைந்து கொள்கின்ற எங்களுடைய சக கலைஞராக ரஞ்சித். வணக்கம். வணக்கம் சிவபதினி. வணக்கம் கனடிய தமிழ் வானொலி நேயர்களே. வணக்கம். நலமாக இருக்கிறோம். ஏடிபி ரஞ்சித் குமார். ஆமாம், இந்த வீதாசார கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது எங்களுடைய நீர் ஒருவரால் ஆஸ்திரேலியாவிலிருந்து அறிவழகண்ணா கேட்டிருந்தார். இந்த கட்சிகள் பிரிந்து நிற்கும் பொழுது எங்களுக்கு அந்த பேரிழப்பாக அது அமையாத ஆண்டு. இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இவர்களுடைய 2017 ஆண்டினுடைய 22ஆம் இலக்க பிரதேச சபைகள் திருத்தப்பட்ட சட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தார்கள். அந்த சட்டத்தின் பிரகாரம் இது கலப்பு பொறிமுறையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் நம்புகிறேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த தொகுதி வாரி என்பது போல வட்டார மட்டம், இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்கின்ற காரணத்தினால் வட்டாரம் விகிதாசாரம் என்கின்ற அடிப்படையிலே வருகிறது. வட்டார மட்டம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இங்கே நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற வகையில் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒருவர் யார் அதிக வாக்கு எடுக்கிறாரோ அவர் உறுப்பினர், மற்றவர் தோல்வி பெற்றவராக இருப்பார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இங்கே 3 கட்சிகள் இருப்பது போல அங்கும் நாங்கள் ஒரு ABC என்று 3 கட்சிகள் அங்கே போட்டியிட்டால் இப்பொழுது நாங்கள் வைப்போம் ஒரு வட்டாரத்தினுடைய இப்பொழுது நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு பகுதியை எடுத்தால் அந்த ஒரு நகரசபையை எடுப்போம். ஒரு நகரசபையோ பிரதேச சபையை எடுக்கின்ற பொழுது அங்கே எத்தனை வட்டாரங்கள் இருக்கிறது? உதாரணமாக ஒரு 15 வட்டாரங்கள் அல்லது 16 வட்டாரங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இப்பொழுது அதிலே ஒருமை வட்டாரம், தன்மை வட்டாரம் என்று கூட இருக்கிறது. சில வட்டாரங்களுக்கு ஒரு உறுப்பினர் இருப்பார்கள், சில வட்டாரங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார்கள். இப்ப பன்மை வட்டாரம் என்று நாங்கள் ஒரு வட்டாரத்தை பன்மை வட்டாரமாகவும், ஒரு 15 வட்டாரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 15 வட்டாரங்களிலே 14 வட்டாரங்கள் ஒருமை வட்டாரம் என்றால் ஒரு உறுப்பினரை தெரிவு செய்யக்கூடியது. ஆனால் ஒரு வட்டாரம் அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பன்மை வட்டாரம் வந்து 2 உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற வகையில் இருந்தால் இப்பொழுது அந்த வட்டாரம் ஒரு 13 உறுப்பினர்களை 16 உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும். சரிதான். ஆகவே இப்ப 16 உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்திலே இப்பொழுது ABC என்று 3 கட்சிகள் போட்டியிடுகிறது. ஆனால் இந்த 16 உறுப்பினர்களும் உங்களுக்கு வட்டார அடிப்படையிலே வருகின்றவர்கள். ஆனால் இதை விட இன்னும் ஒரு 40% உங்களுக்கு விகிதாசாரத்தினூடாக வரப்போகிறது. கேட்டிருந்தார். விகிதாசாரத்தினூடாக வரப்போகிறது. ஆகவே அது இன்னும் ஒரு 10 உறுப்பினர்களை நீங்கள் அதிகரித்தால் 26 உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு. ஆகவே இப்பொழுது 16 தன்மை வட்டாரத்திலே இப்பொழுது பார்ப்பார்கள், சரி வட்டாரம் ஒன்றில் 3 கட்சியிலே ABCயிலே A அதிகமாக பெற்றிருக்கிறது என்று சொன்னால் A அதை வெற்றி பெற்றவராகவும் மற்ற இருவர்களும் தோல்வியுற்றவர்களாகவும் கணிக்கப்படுவார்கள். இந்த அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது அதே போல பன்மை வட்டாரத்திலும் எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு அந்த 2 ஆசனங்களையும் கொடுத்து விடுவார்கள். ஆகவே சரி அந்த அவ்வளவு முடிந்தால் அந்த 16 ஆசனங்களும் கொடுக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது ஏற்கனவே இன்னொரு 10 ஆசனங்கள் விகிதாசார அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட போகிறது. ஆகவே நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொகுதியிலே ஒரு 80,000 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருப்பார்கள். ஆனால் வாக்களித்த வாக்காளர்கள் எத்தனை பேர் என்றால் அன்று அந்த வாக்களிப்பிலே அளிக்கப்பட்ட வாக்குகள், அந்த அளிக்கப்பட்ட வாக்குகளை எடுத்து அதனை 26ஆல் வகுப்பார்கள். ஏனென்றால் மொத்த உறுப்பினர்கள் அந்த நகரசபைக்கு தேவைப்படுகின்ற உறுப்பினர்கள் 26 பேர். ஆகவே அதை வகுக்கின்ற பொழுது வருகின்ற எண்ணிக்கையை வைத்து அந்த கட்சிக்கு அந்த கட்சி பெற்ற வாக்கு, அதாவது இப்பொழுது A பெற்ற வாக்கு, B பெற்ற வாக்கு, C பெற்ற வாக்கு இருக்கும். ஆனால் Aயும் Bயும் வட்டார அடிப்படையிலே அல்லது என்று வைத்துக் கொள்வோமே ஒட்டுமொத்தமாக எல்லா வட்டாரங்களிலும் அதிகூடிய வாக்குகளை பெற்ற கட்சி A ஆக இருக்கலாம். ஆகவே A அந்த அவ்வளவு ஆசனங்களையும் கைப்பற்றிவிட்டது. ஆனால் Bயும் Cயும் எந்த ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த இப்பொழுதுதான் இந்த விகிதாசாரம் பெறப்போகிறது. விகிதாசாரம் பெறுகின்ற பொழுது வட்டார அடிப்படையிலே அந்த கட்சிகள் வெற்றி பெறாத கட்சிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அந்த அளிக்கப்பட்ட வாக்குகளை இந்த 26ஆல் வகுக்கின்ற பொழுது ஒரு எண்ணிக்கை வரும். அந்த எண்ணிக்கையால் அந்த கட்சி பெற்ற வாக்கை பிரிப்பார்கள், அதை வகுப்பார்கள். வகுக்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள் A என்ற கட்சிக்கு உண்மையாகவே வகுக்கின்ற பொழுது விகிதாசார அடிப்படையில் 12 ஆசனங்கள் தான் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் வட்டார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த கட்சி 13-14 ஆசனங்களை பெற்றிருக்கும். ஆனால் அவர்கள் பெற வேண்டிய ஆசனம் 10, ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசனம் 13. ஏனெனில் வட்டாரத்திலே முதன்மை பெற்ற காரணத்தினால் இப்பொழுது அவர்களுக்கு விகிதாசார அடிப்படையில் எந்த ஒரு ஆசனமும் வழங்கப்படாது. புரிகிறதா?
ஆனால் பி எல்லா வட்டாரங்களிலும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றது. ஆனால் எந்த ஒரு வட்டாரத்திலும் பியும் சியும் எந்த ஒரு வட்டாரத்திலும் முதன்மை பெற முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு கணிசமான வாக்கை பெற்றிருக்கார்கள். இப்பொழுது அந்த அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 26 வகுக்கப்பட்ட எண்ணிக்கையால் அவர்களுடைய வாக்கு எண்ணம் வகுக்கப்படும். வகுக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு 3 ஆசனத்துக்கு தகுதியுடையவர்கள் என்று வந்தால் அவர்கள் சொல்வார்கள், ஆமா இவர்கள் இப்பொழுது நான் சொல்றேன், ஏ வந்து 16 ஒரு 13 பெற்றிருக்கிறது. ஆனால் அவர்கள் வகுக்கின்ற பொழுது 12 ஆசனங்களுக்குரியவர்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த ஒரு ஆசனமும் கிடைக்காது. ஆனால் கட்சி பி ஒரு 3 ஆசனங்கள் 3 வட்டாரத்திலே முதன்மை பெற்றிருக்கிறது. ஆனால் ஏனைய வட்டாரங்களை தோற்றிருக்கிறது. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்குகளை நான் இந்த ஒட்டுமொத்த அளிக்கப்பட்ட வாக்குகளை ஆசனங்களால் வகுக்கின்ற பொழுது வந்த பெருமானத்தினால் வகுக்கின்ற பொழுது இந்த கட்சி உண்மையாகவே 10 ஆசனங்களை பெற்றிருக்க வேண்டும். எப்படி விகிதாசார அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்திருந்தார். ஆனால் வட்டார அடிப்படையிலே 60% கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் 3 ஆசனங்களை தான் பெறக்கூடியதாக இருந்தால் இப்பொழுது எஞ்சிய 10 இருக்கிறது அல்லவா, அதிலே 7 ஆசனங்கள் அந்த கட்சிக்கு கிடைக்கும்.